ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தில் பல சிக்கல்கள் இருப்பதாக தெரிவித்திருக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ் இது தொடர்பான அனைத்து குழப்பங்களையும் ஒன்றிய அரசு தீர்த்து வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். அதேபோல ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக நிலையான ஆட்சி எப்படி ஏற்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். அதுல பல சிக்கல்கள் இருக்கு. அந்த சிக்கல்கள் ஐயங்கள் இதையெல்லாம் போக்கணும், மத்திய அரசு போக்கணும். அதுல எங்களுடைய கருத்து என்ன, பட்டாளி மக்களுடைய கருத்து, அதாவது ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். கட்சிகளுக்கு வாக்களிக்கிறது, வேட்பாளர்கள் இல்லை. இது பல நாடுகள், நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் உலகத்தில் இருக்கு. இதை நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். இதெல்லாம் அது ஒரு பக்கம். இதுல பல சிக்கல்கள் இருக்கு. இந்த சிக்கல்கள்லாம் தீர்த்த பிறகு கருத்தை சொல்லுவோம். ஓராண்டிலோ 6 மாதத்திலோ ஈராண்டிலோ ஆட்சி கவிழலாம். அப்படி கவிழும்போது மீண்டும் நாடாளுமன்றத்திற்கும் எல்லா சட்டமன்றத்திற்கும் தேர்தலை நடத்த முடியுமா? சாத்தியமே இல்லாததை ஏன் இவர்கள் சிந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. ஆகையால் ஒருபோதும் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது நடைமுறைக்கு வருவதற்கு மிக 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 கடினம். ஏனென்றால் இப்பொழுது 2-3 மாநிலங்களுக்கு தேர்தல் நடந்தாலே தமிழ்நாட்டிலிருந்து தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் பார்வையாளராக வெளி மாநிலங்களுக்கு செல்லுகிறார்கள். நம்மக்கிட்ட சஃபிஷியன்ட் பாராமிலிட்ரி போஸ்ட் கிடையாது, சஃபிஷியன்ட் ஆஃபீஸர்ஸ் கிடையாது, சஃபிஷியன்ட் நேஷ்னல் எலெக்ஷன் கமிஷன்ஸ் அப்சர்வர் கிடையாது, அதேமாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் அப்சர்வர் கிடையாது. அப்போ எதையுமே முழுசாக இல்லாத இவர்கள் எப்படி ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பதை நடத்த முடியும்? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.